விஜயநகரத்தை ஆண்டு வந்த மன்னர் கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனும் ஒரு நாள் மாறு வேடத்தில் நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது விஜயநகரத்தைச் சேர்ந்த பிச்சைக்காரன் ஒருவன் மன்னர் என்பது தெரியாமல் கிருஷ்ணதேவராயரிடம் வந்து பிச்சை கேட்டு நிற்கிறான். அந்த பிச்சைக்காரனுக்கு சில நாணயங்களை பிச்சையாக போட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்ற மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, இந்த இனத்தில் பிறந்தவர்களுக்கு பிச்சை எடுப்பதை தவிர வேறு தொழிலே தெரியாதா? இவர்கள் பிச்சை எடுத்து நமது நாட்டை அல்லவா கேவலப்படுத்துகிறார்கள் என்று மன்னர் கிருஷ்ணதேவராயர் வருத்தத்துடன் கேட்கிறார். கிருஷ்ணதேவராயர் கேட்ட அந்த கேள்வி தெனாலிராமனுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியதால் தெனாலிராமன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்து விடுகிறார். ஆனாலும் தெனாலிராமனுடைய மனதிற்குள் அந்த பிச்சைக்காரனை பற்றிய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதனால் மறுநாள் காலையில் தனியாக சென்று அந்த பிச்சைக்காரனை சந்திக்கும் தெனாலிராமன், எதற்காக நீ பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு வேறு எதுவும் தொழில் தெரியாதா என்று கேட்கிறார். அப்போது அந்த பிச்சைக்காரன் தெனாலிராமனிடம், ஐயா, எனது குடும்பம் மிக பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவே நான் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். பிச்சை எடுப்பதன் மூலம் எனக்கு தினமும் 25 காசுகள் வருமானமாக கிடைக்கும். அதை வைத்து எனது குடும்பத்தின் பசியை நான் போக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். பிச்சைக்காரன் சொன்னதை கேட்ட தெனாலிராமன் அந்த பிச்சைக்காரனிடம், நீ பிச்சை எடுப்பதை விட்டுவிட்டு தினமும் அதிகாலையில் சுத்தமாக குளித்துவிட்டு தினமும் 10 முறை காயத்ரி மந்திரத்தை சொல்வதாக இருந்தால் நான் உனக்கு தினமும் 50 காசுகள் தருகிறேன் என்று சொல்கிறான். தெனாலிராமன் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பதை விட்டுவிட்டு தினமும் சுத்தமாக குளித்துவிட்டு 10 முறை காயத்ரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதனால் தெனாலிராமனும் அந்த பிச்சைக்காரனுக்கு வாக்கு கொடுத்தபடி தினமும் 50 காசுகளை அவனுக்கு கொடுத்து வருகிறான். நாட்கள் செல்ல செல்ல அந்த பிச்சைக்காரன் காயத்ரி மந்திரத்தை மனப்பூர்வமாக சொல்லி வருவதால் அவனது முகத்தில் எதிர்பாராத ஒரு தெய்வீக கலை உருவாகிறது. இதை கவனித்த தெனாலிராமன் மறுபடியும் அந்த பிச்சைக்காரனை சந்தித்து, இன்று முதல் தினமும் நீ 108 முறை காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் உனக்கு நான் மாதம் 1000 ரூபாய் தருவேன் என்று சொல்கிறான். இதை கேட்ட அந்த பிச்சைக்காரன் மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் தினமும் 108 முறை காயத்ரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதனால் அந்த பிச்சைக்காரனுக்கு மன இருள் நீங்கி அமோகமான தெய்வீக அருள் முழுமையாக கிடைக்கிறது. இதன் காரணமாக முழுக்க முழுக்க ஒரு துறவியை போல் அந்த பிச்சைக்காரன் மாறி போகிறான். ஏராளமான மக்கள் அவனை வணங்கவும் அவனிடம் ஆசீர்வாதம் வாங்கவும் காத்து கிடக்க ஆரம்பிக்கிறார்கள். இதனால் சில மாதங்களாக அந்த பிச்சைக்காரன் தெனாலிராமனிடம் பணத்தை வாங்குவதற்கு செல்லாமல் தியானத்திலேயே மூழ்கி இருக்கிறான். அதே சமயம் பிச்சைக்காரன் பணத்தை வாங்க வராததால் அவனை நேரில் சந்தித்து பணத்தை கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தெனாலிராமன் அந்த பிச்சைக்காரனை தேடி போகிறார். ஆனால் அந்த துறவியோ தெனாலிராமனிடம் இருந்து பணத்தை வாங்க மறுத்துவிட்டு தனக்கு ஆன்மீக பாதையை காட்டிய அவருக்கு நன்றியையும் சொல்கிறார். இந்த சூழலில் வெகு சீக்கிரத்திலேயே அந்த துறவியின் புகழ் அந்த நாடு முழுக்க பரவுகிறது. மன்னர் கிருஷ்ணதேவராயரும் அந்த துறவியை சந்தித்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறார். உடனே மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அழைத்துக் கொண்டு அந்த துறவியை தேடி வருகிறார். துறவியை சந்தித்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்த துறவியின் கால்களில் விழுந்து வணங்குகிறார். அந்த சமயத்தில் நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த தெனாலிராமன் மன்னர் கிருஷ்ணதேவராயரை பார்த்து, மன்னர் பெருமானே, சில மாதங்களுக்கு முன்பு நீங்கள் இகழ்ந்து பேசிய அந்த பிச்சைக்காரன் தான் தற்போது துறவியாக மாறி இருக்கிறார். அந்த துறவியிடமே தற்போது நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி இருக்கிறீர்கள் என்று சொல்கிறான். தெனாலிராமன் சொன்னதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்த துறவியை சந்தித்து, இந்த அசாத்திய மாற்றம் உங்களுக்குள் எப்படி ஏற்பட்டது என்று கேட்கிறார். உடனே அந்த துறவி மன்னரிடம் ஆதி முதல் அந்த வரை நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்லி முடிக்கிறார். அவர் சொன்னதை கேட்டு மன்னர் மிகுந்த ஆச்சரியத்துடன், காயத்ரி மந்திரத்திற்கு இவ்வளவு சக்தியா என்று தெனாலிராமனை பார்த்து கேட்கிறார். அப்போது தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து வந்தால் பட்ட மரம் துளிர்விடும். நிம்மதியின்றி தவிப்பவர்களுக்கு நிம்மதியும் சாந்தமும் கிடைக்கும். சத்துருக்கள் அழிவார்கள். பிறவி துயர் நீங்கி பிறவி சங்கிலியிலிருந்து விடுபடும் பெரும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் என்று தெனாலிராமன் கூறுகிறார். தெனாலிராமன் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர், நமது அனைத்து குருகுலங்களிலும் காயத்ரி மந்திரத்தை கட்டாயம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறேன் என்று அறிவிப்பு வெளியிடுகிறார்.